மெரினா கடற்கரையில் விமான சாகசம் முடிந்து மெட்ரோ ரயில் நிலையங்களில் அதிக அளவில் மக்கள் குவிந்துள்ளனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஹரி நம்மோடு இணைகிறார். ஹரி, நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் மக்களுடைய கூட்டம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு? இந்திய விமானப்படையின் 92வது நிறைவு விழாவையொட்டி சென்னையில இன்று காலை விமான சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்காக சென்னை மட்டுமில்லாமல் அண்டை மாவட்டங்கள் மட்டுமில்லாமல் அண்டை மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் சென்னை மெரினாவில் குவிந்திருந்தனர். சரியாக இந்த 1:15 மணிக்கு இந்த நிகழ்ச்சி முடிந்திருந்தாலுமே அந்த பகுதி முழுவதுமாக ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. இன்று காலை முதலே, அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு வர தொடங்கிய போதே முழுமையாக சென்னை முழுவதும் பெரும்பாலான இடங்களில் நெரிசல் காணப்பட்ட நிலையில பிற்பகலுக்கு பிறகாக மெட்ரோ ரயில் நிலையங்களில் வழக்கமாக 5 நிமிட இடைவெளியில ரயில்கள் சீரான இடைவெளியில் இயக்கப்பட்டு வரும். ஆனால் இந்த போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு 3.5 நிமிடங்களுக்கு ஒரு மெட்ரோ ரயில் இயக்கப்படும் என அறிவித்திருந்தாலுமே எல்லா இடத்திலுமே மிக அதிகமான கூட்டம், அதிகமான போக்குவரத்து நெரிசல் போன்ற காரணங்கள் இருந்ததுனால மெட்ரோ ரயில் இடத்துல, அதாவது இந்த மெரினாவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஓமந்தூர் அரசினர் தோட்டம் மெட்ரோ ரயில் நிலையம் மற்றும் அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய எல்ஐசி மெட்ரோ ரயில் நிலையம், அது மட்டும் இல்லாமல் பாரிஸ்ல இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் நிலையங்கள்ல கடுமையான நெரிசல் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக அந்த டிக்கெட்டுகளை ஸ்கேன் செய்து உள்ளே சென்று வெளியே வருவதற்கான இயந்திரங்கள் முழுவதுமாக ஆஃப் செய்யவிட்டு நேரடியாக பயணிகள் தொடர்ச்சியாக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறாக இருக்கக்கூடிய சூழலில் தான் அந்த மெட்ரோ ரயில் 3.5 நிமிடங்களுக்கு சீரான இடைவெளியில் இயக்கப்பட்டு வந்தாலுமே அந்த பகுதி கடுமையான நெரிசலோடு காணப்படுகின்றது. ஹரிஹரன், தகவல்களுக்கு நன்றி. மெரினா கடற்கரையில் நடைபெற்ற விமானப்படை சாகசம் நிறைவுற்றதை அடுத்து மக்கள் வீடுகளுக்கு திரும்பக்கூடிய ஒரு சூழலில் போக்குவரத்து நெரிசல் என்பது சென்னையில் பெரும்பாலான இடங்களில் காணப்படுகிறது. மக்கள் மெரினா கடற்கரையை விட்டு மெல்ல நகர தொடங்கியிருந்தாலும் கூட ஆங்காங்கே போக்குவரத்து நெரிசலால் வாகனங்கள் ஸ்தம்பித்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மெட்ரோவை பொறுத்த வரைக்கும் 5 நிமிடங்களுக்கு ஒரு மெட்ரோ என்ற கணக்கில் இயக்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுவதால் 3 நிமிடங்களுக்கு ஒரு மெட்ரோ என இயக்கப்பட்டு வருகிறது. மெரினா கடற்கரையில் விமானப்படை சாகசம் நிறைவுற்றதை அடுத்து தற்பொழுது சென்னையில் பெரும்பாலான இடங்களில் போக்குவரத்து நெரிசல் என்பது இன்னும் குறைந்தபாடில்லை. 3 மணி நேரத்திற்கு மேலாக இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது நீடித்துக் கொண்டிருக்கிறது. மெட்ரோ ரயில் நிலையங்களில் மக்களுடைய கூட்டம் என்பது அலைமோதக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. 3.5 நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில் இயக்குவதற்காக மெட்ரோ நிர்வாகம் தற்பொழுது நடவடிக்கை எடுத்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.